என் பிரியமான பிள்ளைகளே, உன் இதயம் இன்று கனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் புரியாமல் போகலாம். உன் கண்ணீரை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்க்கிறேன், நான் அறிகிறேன், நான் அருகில் இருக்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே உடைந்து போயிருக்கிறாய். நீ அமைதியாக இருக்கிறாய், ஆனால் உள்ளே 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை ஏன் இப்படியாய் மாறிவிட்டது? என் ஜெபத்திற்கு பதில் ஏன் இல்லை? என்னால் முடியவில்லை என்று நீ இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீயே நினைக்கிறாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தை உருவாக்கியவன் நானே. உன் மனதின் ஒவ்வொரு காயத்தையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ இரவில் தூங்காமல் அழுத அந்த நேரத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ யாருக்கும் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த இரகசிய வேதனையும் எனக்கு தெரியும் பிள்ளையே. நீ பலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போனால் என் அருகே வா. அழ வேண்டுமென்றால் என் மார்பில் அழு. உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். உலகம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். உன் சொந்தங்கள் உன்னை புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீ தோல்வி அடைந்தாய் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் இன்னும் உன் வாழ்க்கையை முடித்துவிடவில்லை. இது முடிவு இல்லை. இது ஒரு இடைவெளி மட்டுமே. நான் உன்னை தயாரித்து கொண்டிருக்கிறேன். இந்த வேதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிவமைக்க. உன் இதயத்தில் நிறைய பயம் இருக்கிறது. நாளை எப்படி இருக்கும்? என் குடும்பம் எப்படி? என் உடல் நலம்? என் பொருளாதாரம்? பிள்ளையே, நாளை உன் கையில் இல்லை. அது என் கையில் இருக்கிறது. நீ இன்று சுமந்து கொண்டிருக்கும் பயத்தை எனக்கு கொடு. நீ தூங்கிக்கொள். நான் உன் நாளையை பார்த்து கொள்கிறேன். நீ இப்பொழுது தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறாய். உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நினைத்துக்கொள், விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது. நீ புதையப்பட்டிருக்கிறாய். அழிந்துவிட அல்ல, வளர்ந்து எழும்ப. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. நீ அதற்காக அழுகிறாய். ஆனால் நான் திறக்கப் போகும் கதவுகளை நீ நினைத்ததை விட பெரியது. காத்திரு, நம்பிக்கை இழக்காதே. நீ உன்னை குற்றம் சொல்கிறாய். நான் தான் காரணம் என்று உன்னை தண்டிக்கிறாய். பிள்ளையே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள். கடந்த காலம் உன்னை கட்டி வைத்திருக்க கூடாது. நீ இன்று பலவீனமாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உன் பலவீனத்தில்தான் என் வல்லமை வெளிப்படும். நீ முடிவுக்குள் வந்த இடத்தில்தான் நான் தொடங்குகிறேன். உன் ஜெபம் வீணாகவில்லை. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன். அது வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதில் தாமதமாக இருக்கலாம், ஆனால் பதில் நிச்சயம் வரும். பிள்ளையே, உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றப் போகிறேன். இப்பொழுது நீ புரியாமல் அழுகிறாய். ஒரு நாள் நீ புரிந்து கொண்டு நன்றி சொல்வாய். இந்த வேதனை வீணாகாது. இந்த கண்ணீர் வீணாகாது. நீ மீண்டும் சிரிப்பாய். நீ மீண்டும் நிம்மதியாக தூங்குவாய். நீ மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என்னை பிடித்துக்கொள். என் வார்த்தையை நம்பு. நான் உன்னை விடமாட்டேன். உலகம் விட்டு போகலாம், ஆனால் நான் உன் கையை விடமாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் கண்களை மூடு. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழு. உன் இதயத்தை அமைதியாக்கிக் கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்பொழுதும் என்றும் உன் இயேசு. என் பிள்ளையே, உன் இரவு தூக்கம் கெட்டுப்போயிருப்பதை நான் பார்க்கிறேன். உன் கண்களை மூடினாலும் கணக்குதான் தெரிகிறது. எண்ணிக்கைதான் உன்னை துரத்துகிறது.
எவ்வளவு சம்பாதித்தாய் என்றில்லை, எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதுதான் உன் உள்ளத்தை சுரண்டுகிறது. நீ மற்றவர்களிடம் சிரிக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் அழுகிறாய். இந்த மாதம் எப்படி கட்டுவேன்? அவர்கள் மீண்டும் அழைத்தால் என்ன சொல்லுவேன்? வீட்டில் இருப்பவர்கள் அறிந்தால் என்ன ஆகும்? இந்த கேள்விகள் எல்லாம் உன் தலையை நொறுக்குகிறது. ஆனால் இப்பொழுது அமைதியாக இரு. நான் பேசுகிறேன். நான் உன் கண்களை பார்க்கவில்லை, நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன். நீ எவ்வளவு கடன் வாங்கினாய் என்று நான் எண்ணவில்லை. அந்த கடனை நினைத்து நீ எவ்வளவு பயந்தாய் என்பதை நான் உணர்கிறேன். உன் இதயம் பயத்தில் துடிக்கிறது. உன் மனம் நிம்மதியை இழந்துவிட்டது. உன் வீடு வீடாக இல்லை, ஒரு சுமையாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, நீ கடனில் விழுந்தது உன் ஆசையால் அல்ல. சூழ்நிலை உன்னை இங்கே கொண்டு வந்தது. சில நேரங்களில் நீ குடும்பத்திற்காக எடுத்த கடன், நீ மருத்துவத்திற்காக எடுத்த கடன், நீ குழந்தைகளின் படிப்பிற்காக எடுத்த கடன் இன்று உன்னை குற்றவாளியாக காட்டுகிறது. ஆனால் நான் அறிவேன், உன் இதயம் நல்லது. நினைத்துப்பார், நீ கடன் வாங்கும் முன் என்ன செய்தாய்? பல முறை யோசித்தாய், பல முறை தள்ளி போட்டாய். அந்த கடைசி நேரத்தில் தான் எடுத்தாய். அந்த நொடியில் கூட நீ என்னை பார்த்து, கர்த்தாவே உதவி செய் என்று சொன்னாய். நான் அந்த ஜெபத்தை மறக்கவில்லை. இப்பொழுது உன் நிலைமையை உனக்கு இருள் போல தெரிகிறது, வெளிச்சம் தெரியவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கடன் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது ஒரு அத்தியாசம் மட்டும். நீ இப்பொழுது காணாத கதவை நான் திறக்கப் போகிறேன். நீ நினைக்கிறாய், எங்கிருந்து பணம் வரும்? ஆனால் நான் கேட்கிறேன், உனக்காக வானத்தை திறக்க முடியாதவன் நான்தானா? மருதாணி விதை அளவுக்கு இருந்த விசுவாசத்தை கொண்டு மலைகளை நகர்த்த முடியும். உன் கடன் என்னுடைய பார்வையில் ஒரு மலை அல்ல. இன்றிலிருந்து பயப்படாதே. அடைப்புகள் வந்தாலும் நடுங்காதே. கதவை தட்டினாலும் பயப்படாதே. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் செய்ய போகிறேன். தேவையில்லாத செலவுகளை நீயே வெறுக்க ஆரம்பிப்பாய். உன் கையில் இருந்தாலும் வீணாக்க மாட்டாய். உன் எண்ணங்கள் தெளிவாகும், உன் முடிவுகள் புத்திசாலித்தனமாகும். இது என் செயல். ஒரு மனிதரை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். அவர் ஒரு உதவியாக இருப்பார். ஒரு வாய்ப்பு உன் கதவை தட்டும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வருமானம் வரும். இது அற்புதம் அல்ல, இது என் திட்டம். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. கவலைப்படுவதை நிறுத்து. என்னை நம்பு. நீ தூங்க முடியாமல் இருக்கும் இரவுகளை நான் அமைதியாக மாற்றுவேன். உன் மனதில் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், இப்பொழுதுதான் ஆரம்பம். இந்த கடன் ஒரு நாள் உன் சாட்சியாக மாறும். நீ மற்றவர்களுக்கு சொல்லுவாய், நான் அந்த நிலைமையில் இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார் என்று. உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன். உன் அவமானத்தை நான் மகிழ்ச்சியாக்குவேன். நினைவில் கொள், நீ கடன் அல்ல, நீ தோல்வி அல்ல, நீ என் பிள்ளை. இன்று இரவு அமைதியாக தூங்கு. நாளை காலை ஒரு புதிய நம்பிக்கையுடன் எழுந்திரு. உன் பிரச்சனைக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு போகவில்லை. இந்த கடன் உன்னை ஜெயிக்காது, நீ ஜெயிப்பாய். மகனே, மகளே, உன் வீட்டின் கதவு மூடப்பட்டு நீ மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கிற அந்த நிமிடத்தை நான் பார்க்கிறேன். வெளியில உலகம் சத்தமாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ள மட்டும் கடன் சுமையால் சுருண்டு போயிருக்கிறது. நீ எண்ணுகிறாய், இன்னைக்கு யாராவது பணம் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று. இந்த கடன் வாழ்க்கை முழுக்க என்னை விடுமா? என் குழந்தைகள் இந்த அவமானத்தை பார்க்க வேண்டாமே. உன் இதயத்துக்குள் ஓடும் இந்த ஒவ்வொரு சிந்தனையும் நான் அறிவேன். நான் தான் இயேசு கிறிஸ்து. கடன் என்பது காகிதத்தில் எழுதப்பட்ட எண் அல்ல. அது மனதை கட்டி வைத்திருக்கும் சங்கிலி. அது இரவில் தூக்கம் கெடுக்கும் சுமை. அது மனிதரை
மனிதனிடமிருந்து மறைக்க வைக்கும் பயம். ஆனால் கேள், நீ கடனில் சிக்கியவன் அல்ல. நீ என் பிள்ளை. நீ எண்ணும் அளவுக்கு இந்த பிரச்சனை பெரியது அல்ல. நீ தனியாக சுமக்க முயற்சிப்பதால் தான் அது மலை போல தோன்றுகிறது. உன் மேசையின் மூலையில் குவிந்திருக்கும் பில்லல்களை நான் பார்க்கிறேன். உன் போனில் வரும் அழைப்புகளை நீ மியூட் செய்து வைப்பதையும் நான் பார்க்கிறேன். உன் மனைவி, கணவன் கவலையுடன் உன்னை பார்த்து பேசாமல் இருப்பதை நான் பார்க்கிறேன். நீ உன் வீட்டிலேயே சிறைப்பட்டவனாக உணர்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது இதுதான். இந்த வீட்டிலிருந்து வெளியே போக முடியாமல் இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையை இந்த சுவர்கள் கட்டி வைக்கவில்லை. உன் பயமே கட்டி வைக்கிறது. நீ தோல்வி அடைந்தவன் இல்லை. நீ தவறாக கணக்கிட்டவன் மட்டும். கடன் எடுத்ததற்காக உன்னை குற்றவாளி என்று நான் பார்க்கவில்லை. உன் குடும்பத்தை காப்பாற்ற, தேவையை நிறைவேற்ற ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து எடுத்த முடிவு அது. நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை. நான் உன்னை அழைக்கிறேன். என் பக்கம் பாரு. உன் கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த கண்ணீரை மறைக்க வேண்டாம். நீ அழுதாலும் நான் விலகவில்லை. நீ இந்த நிலைமையில் இருந்தாலும் உன் எதிர்காலம் இன்னும் என் கையில்தான் உள்ளது. இந்த கடன் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாசம் அல்ல. இது ஒரு பக்கம் மட்டுமே. நீ இப்போ நினைக்கிறாய், எப்படி இது முடியும்? நான் சொல்கிறேன், உன்னால் முடியாது. ஆனால் என்னால் முடியும். நீ ஒரு நாள் இந்த நாளை நினைத்து, அந்த நாளில்தான் என் வாழ்க்கை திரும்ப ஆரம்பித்தது என்று சொல்லப் போகிறாய். இப்பொழுது நீ சுமையாக உணரும் இந்த நிலைமை நாளை உன் சாட்சியாக மாறும். கேள், இன்று இரவு நீ தூங்கும் முன் அந்த கணக்குகளை எண்ணாதே. அதற்கு பதிலாக, கர்த்தாவே, இது உம்முடைய சுமை என்று சொல். நீ சுமையை விட்டுவிட்டால் தான் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். உன் வீட்டின் அமைதியில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருவனாக இல்லை. நீ வெளியே போக தயங்கினாலும் நான் உன்னுடன் நடக்க தயாராக இருக்கிறேன். நாளை கதவை திறந்து வெளியே போ. பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு. உன் வாழ்க்கையில் கடன் கதவை முடித்து சாட்சி கதையை எழுத நான் தயார். என் பிள்ளையே, உன் நிலைமை உன்னை வரையறுக்காது. உன் நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும். நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இனி நீ குறைவை காணாதிருப்பாய். ஆமென்.